Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஃபுர்ஃபுரி நகர் வாசிகளே, உங்க எல்லாரையும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களுக்காகவே இப்போது இனிமையான ஒரு பாடல் கேளுங்க. இது ரொம்ப நல்ல வேலையா இருக்கும் போல இருக்கடா. நிம்மதியா ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம். நாம என்ன சொல்லணும் நினைக்கிறோமோ அதை ஒட்டுமொத்த ஊருக்கே சொல்லலாம். நானும் ஆர்ஜே ஆனா எப்படி இருக்கும்? மோட்டு ஆர்ஜே மக்களை போய் நான் இன்டர்வியூ எல்லாம் எடுப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. ஐயோமா, மோட்டு ரேடியோ ஜாக்கி ஆக போறானா, ஆர்ஜே ஆக போறானா? நான் அவனை ஆர்ஜே ஆக்குறேன். நான் அவனை கண்டிப்பா ஆக்குறேன். ரேடியோ ஸ்டேஷன்ல என் நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவகிட்ட சொல்லி மோட்டு பண்ண ஆர்ஜேவை ஆக்குறேன். டோன்ட் வரி. சிக்கம் சார், நீங்க சூப்பர் சார். நான் ஆர்ஜே ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்டர்வியூ எடுப்பேன், நல்லதெல்லாம் பண்ணுவேன். முதல்ல யாரோட இன்டர்வியூ எடுக்க போறேன்? இருங்க, யோசிச்சு பாத்துக்கிறேன். ஏதாவது ஒரு பெரிய ஆளா பார்த்துதான் இன்டர்வியூ எடுக்கணும். யார மாதிரினா கசிட்டா ராமு, அப்புறம் சயின்டிஸ்ட் நம்ம பத்துலு. மோட்டு, உனக்கு இவங்களை தவிர வேற யாரும் மகானா தெரியலையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. வேற யாரும் மகான் மனுஷன் உனக்கு தெரியாதா? ஓகே ஓகே, நானே ஒரு ஐடியா தரேன். இந்த வாய்க்க இங்க யாருப்பா மகான் மனுஷன் இருக்கிறது? ஒரு நல்ல ஐடியா கொடுப்போம். அந்த பாக்ஸர் உங்ககிட்ட ஐடியா சொன்னாரா இல்லையா? இல்ல சும்மா அடிச்சு போர் அடிக்குதுன்னு பறக்க விட்டுருக்காரா? அவனை பாரு. அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ முதல்ல அவரோட இன்டர்வியூ எடுக்கணும்னு தான். Executive producer. Check. Hello. 1 2 3. Check 1 2 3. Now Mr. Sharma, இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். பாக்ஸரை இன்டர்வியூ எடுக்கும் போது பாட்டை ஆன் பண்ணி விட்டுறணும். பப்ளிக் பாட்டு கேட்பாங்க. அப்புறம் அவரோட வாழ்க்கைய பத்தி எல்லா டீடைல்ஸையும் கேட்கணும். ஓகே சார், நல்ல ஐடியா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாங்க. குட் மார்னிங் ஃபுர்ஃபுரி நகரம். இன்னைக்கு நம்ம ஃபுர்ஃபுரி நகரத்தோட சூப்பரான ஒரு பெரிய ஆள் நம்ம கூட இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. யாருன்னு சொல்லுங்க? தெரியலையா? அவர்தான் பாக்ஸர். பாக்ஸர் அண்ணாச்சி, என்னோட அழகான வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். பாக்ஸர் அண்ணாச்சி, முத நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த பாக்ஸிங்ன்ற ஒரு விஷயம் எப்ப பிடிச்சது? பாக்ஸிங்க எப்ப நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க? பாக்ஸிங்ல நீங்க எப்ப இறங்குனீங்க? அது வந்து இப்ப நம்ம பாக்ஸர் எப்படி ஆனார்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். கேளுங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்க மூஞ்சி கலர் மாறிக்கிட்டு இருக்கு? நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க இன்னும் பதில சொல்லாம இருக்கீங்களே. நீ பாட்டு போட்டு விட்டா நான் எப்படி சொல்லுவேன்? என்ன முட்டாள் நினைச்சிட்டியா? அடே மோட்டோ, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற மோட்டோ? பாக்ஸர் என்ன, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். மோட்டுக்கு எந்த ஐடியாவும் தெரியாது. இன்டர்வியூ எடுத்தது போதும், வேற யாரையாவது எடுத்துக்கோங்க போங்க. அடே மோட்டோ, இன்டர்வியூ நீ எடுத்துட்டு மக்களுக்கு சாங்க போட்டு காட்டினா பாக்ஸர் சார் கோவப்படாம என்ன பண்ணுவாரு? நீயே சொல்லி பார்க்கலாம். யார் இந்த வித்தியாசமான ஐடியாவை கொடுத்தாங்களோ அவர் நிச்சயமா ப்ரொடியூசரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரோ உன் தலையில நல்ல கார சட்னி அரைச்சிருக்காங்க மோட்டோ. சரி, இப்ப நீ கிளம்பு, போய் சிங்கம் சார் இன்டர்வியூ எடு. குட் மார்னிங் ஃபுர்ஃபுரி நகரம். இப்ப நம்மளோட ரேடியோ ஸ்டேஷனுக்கு யாரு வந்திருக்கான்னா, நம்ம ஃபுர்ஃபுரி நகரத்தோட காவல் தெய்வம்னு கூட சொல்லலாம், ஸ்டைலான சிங்கம் சார். சிங்கம் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு எப்ப முடிவு எடுத்தீங்க? எப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? ஐயோ மோத்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ மோத்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல தும்மிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ எடு. சாரி. சிங்கம் சார், என் கேள்வி என்னன்னா,
எனக்கு இன்டர்வியூ கொடுக்க விருப்பம் இல்ல. நீ முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வா. இப்படியே தும்மிட்டு இன்டர்வியூ எடுக்காத. எனக்கு இந்த சுத்தமா விருப்பம் இல்ல. அடடா. சிங்கம் சார், இப்போ ஜான் த ஜாக்கி உங்களை இன்டர்வியூ எடுக்க போறா. எஸ், மை செல்ஃப் ஜான் த ஜாக்கி. மோட்டோ அவன் விவரமான பையன், நான் அப்பவே சொல்லல. உனக்கு பதிலா அந்த தண்டனை கட்டான் குரல் கேக்குது. ஜான் எப்படியா சீட்டுக்கு வந்தான்? இப்ப நான் அவனை போட்டு அடிக்கிற அடியில ஸ்டேஷன் பக்கமே அவன் வரக்கூடாது. சமோசா சமோசா சமோசா. அடே மோட்டோ வேணா, சொன்ன கேளு தம்பி, வேணா. சமோசா எந்த ரூபத்துல வந்தாலும் ஓடிடுறாரு. சமோசா 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 சூப்பரான சமோசா போட்டாளா? சமோசா போட்டாளா? ஆஹா சமோசா. ஆஹா. அடே மோட்டோ, நீ எங்கடா பறந்து போய்கிட்டு இருக்க? அங்க சிங்கம் சார் உனக்கு பதிலா அந்த தண்டனை கட்டான் இன்டர்வியூ எடுக்கிறான், போ. சமோசாடா சமோசா சூப்பர் ஆடா. ஒழுங்கா சொன்னா அந்த கேட்க ஜாக்கி மாட்டேன். அப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுடா. ஐயோ சொல்லுடா. ஐடியா. இப்ப சிங்கம் சார் அவருடைய இன்ஸ்பெக்டர் ஆகிற கனவை எப்படி நிறைவேற்றிக்கிட்டாருன்னு சொன்னாரு. ஓகே ஜான், இப்ப நான் உன்னோட இன்டர்வியூவை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. என்னோட இன்டர்வியூவா? ஜான் த டானோட இன்டர்வியூவா? பிரமாதமா இருக்குமே. என்னோட திருட்ட பத்தி கேப்பேன். அதுக்கப்புறம் சிங்கம் சார் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாரு. அப்படித்தானே? நல்ல ஐடியா தான். ஆர்ஜே கிட்ட சொல்றதால எந்த கேஸும் போட மாட்டாங்கடா பக்கி. ஆர்ஜே கிட்ட சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரகசியமா இருக்கும். நம்ம சிங்கம் சார் கூட உன்னை அரெஸ்டே பண்ண மாட்டாருன்னு பாத்துக்கல. அப்படியா சிங்கம் சார்? அப்படின்னா என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல? ஐயோமா, மோட்டு சொன்னது உண்மைதான். நான் கிளம்புறேன். நீ இன்டர்வியூ கூட. மக்களே, என்னோட அழகான வாழ்க்கைன்ற இந்த ப்ரோகிராம்ல ஜான் வந்து நம்ம கிட்ட அழகா சிக்கிக்கிட்டு இருக்காரு. ஜான் சார், இப்ப நம்ம ஃபுர்ஃபுர் நகரத்து மக்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எப்பத்துல இருந்து திருட ஆரம்பிச்சீங்க? என்ன சொல்றது, எனக்கு இந்த ஆசை சின்ன வயசுல இருந்தே இருக்கு. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வீட்ல இருந்து நான் காசை திருடினேன். அதுக்கப்புறம் நண்பர்களோட சாக்லேட்டை திருடினேன். அப்புறம் சாப்பாடை திருட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ திருட ஆரம்பிச்சுட்டேன். ஓகே 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 ஓகே. நம்ம ஃபுர்ஃபுர் நகரத்து பேங்க்ல போன வருஷம் ஒரு 50 கோடி ரூபாய் காணாம போச்சு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அந்த திருட்ட பண்ணது நீங்க தானே? சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. அது என்னன்னா, நான் பேங்க் அடியில இருந்து ஒரு டனலை தோண்டி அதுக்கப்புறமா அங்க இருந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டனலை க்ளோஸ் பண்ணி சிமெண்ட போட்டு பூசிட்டேன். அதுக்கப்புறம் யாருக்குமே திருட எப்படி வந்தான்றதே தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அவ்வளவுதான். அடாடாடாடாடாடா. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. போன வருஷம் இதே மாதிரி நம்ம ஊர்ல 50 வீட்ல ஒரே நேரத்துல திருட்டு நடந்ததா ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாச்சு. சொல்லுங்க, அந்த சம்பவத்தை அப்ப நீங்க ஒரு 2-3 வீட்ல கொள்ளையடிச்சிருப்பீங்க தானே? 2-3 வீட்ல கிடையாது. அங்க இருந்த 50ல 50 வீட்லயும் தான் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வந்தேன். அடடடடடா, பிரமாதங்க, பின்னிட்டீங்க. அப்போ 50 வீட்லயும் கொள்ளையடிச்சது ஐயா நீங்க தானா? சூப்பர் சூப்பர். அப்ப என்னோட வீட்லயும் இந்த ஜான் தான் திருடுனானா? அட, என்னோட வீட்லயும் இவன் தான் திருடி இருக்கா. என்னோட வீட்லயும் இந்த ஜான் தான் திருடி இருக்கான். வாங்க வாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். போன மாசம் ஒரே நேரத்துல 20 நகை கடையில கொள்ளைகள் நடந்துச்சு இல்லையா? அந்த சம்பவத்துல நீங்க ஒரு 4-5 கடையிலயாவது கொள்ளை அடிச்சிருப்பீங்க. நான் சொல்றது சரிதானே? அட, 4-5 விட்டு தள்ளுப்பா. அதெல்லாம் ஒரு கணக்கே இல்ல. மொத்தம் 20 ஜுவல்லர்ஸ்ல நான் தான் திருடினேன். நான் இங்க இருக்கும்போது ஃபுர்ஃபுரி நகர்ல திருடுறதுக்காக யாரு வருவாங்க சொல்லு? இந்த ஏரியா பூரா ஜானோட டான் கண்ட்ரோல்ல இருக்குப்பா மோட்டு. இது எனக்கு சொந்தம். பாஸ், மக்கள் கூட்டம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. வரட்டும் வரட்டும். இந்த இன்டர்வியூ கேட்டுட்டு எல்லாரும் எனக்கு ஃபேன் ஆயிருப்பாங்கடா. ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. கேட்ட தரங்க. அவனை வெளிய அனுப்புங்க. அவனை வெளியில அனுப்புங்க. இங்க என்ன நடக்குது? ஏன் அவ்வளவு சத்தம் போடுறாங்க? என்ன விஷயம்? எல்லாரும் உங்களோட ஃபேன் தான் மிஸ்டர் ஜான் சார். எல்லாரும் உங்க மேல ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க. ஏன்னா நீங்க அப்படி ஒரு இன்டர்வியூவை மனசை திறந்து சொல்லி இருக்கீங்கல்ல. எல்லாரும் குஷி ஆயிட்டாங்க
போங்க. சார் நீங்க கொஞ்சம் வெளியில போங்க. உங்க ரசிகர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோகிராஃபுக்கு. சரி சரி பெண்ண கூடு நான் ஆட்டோகிராஃப் போடணும். ஓகே ஐ அம் ஜஸ்ட் கமிங். போங்க சார். வந்துட்டேன் ஆட்டோகிராஃப் யாருக்கு வேணும் சொல்லுங்க. அட எங்களுக்கு ஆட்டோகிராஃப் தேவையில்லை. இந்தா வாங்கிக்க. எல்லாரும் அடிங்க. நோ நோ, ரிப்போர்ட்டரோட இன்டர்வியூ கேட்டு எந்த சட்டமும் ஆக்ஷனை எடுக்காது. என்னால உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது. பழி வாங்கிட்டீங்களே, என்ன விட்டுருங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க சிங்கம் சார். முதல்ல என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க, ஜெயில போடுங்க. நான் தண்டனையை ஏத்துக்கிறேன், எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் என்ன காப்பாத்துங்க சார். என்ன காப்பாத்துங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? விளையாடுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.